பிரைஸ் லார்ட். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடனே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆரோக்கியின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஏன் வாசலை அடைத்தார் அப்படின்னா, நம்ம நேசர்களை பின்பற்றி போனதுனால, நம்ம சில மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு இவங்க நமக்கு செய்வாங்க, இதை நமக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சதுனால, அவங்கள நம்ம பின்பற்றி போனதுனாலதான் நம்மளோட வாசல்களை நமக்கு அடைத்தாராம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வாசலை அடைத்தார் அப்படின்னா, நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு கொடுக்காம இருந்ததுனால. ஒரு சில மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில உதவி செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், இல்ல நன்றி கடன் பட்டிருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த மகிமையை அந்த மனிதர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடாது. நம்மளை படைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த மகிமையை செலுத்தணும். மூன்றாவதாக ஏன் அவர் வாசலை அடைத்தார் அப்படின்னா, அவருடைய உண்மையான அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கான வாசலை அடைத்தார். நமக்கு தேவையான நம்பிக்கையின் வாசலை நமக்கு நிச்சயமா தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.